ஹாய் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கீரை குழம்பு செய்கிறது பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் ஒரு 5-6 மிளகு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக எண்ணெய் காஞ்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக வதக்குனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2 கப்பு துவரம் பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு 2 கட்டு சக்கோத்தி கீரை வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். கீரை 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா மண் இருக்கும். தேவையான தண்ணி ஊற்றிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 விசில் வந்தால் இறக்கிடலாம். 2 விசிலுக்கு அப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி வடிச்சிட்டு கீரை கடைஞ்சிக்கலாம். நல்லா நைஸாக கடைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கீரை குழம்பு இந்த மாதிரி கீரை குழம்பு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நைஸாக கடைஞ்சிட்டு அந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம், பருப்பு தண்ணி. இப்போ கீரை குழம்புக்கு தாளிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதக்கி விட்டுட்டு கீரை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கீரை குழம்பு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். களிக்கும் கீரை குழம்புக்கும் நல்லாயிருக்கும் காம்பினேஷன். வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி கீரை குழம்பு செய்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.